வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது ஒரு ராசியில ஸ்தரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு 3 ராசிகள் இருக்கு. இது லக்னம், ராசி 2மே எடுத்துக்கலாம். இதுல ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா துவக்கிறது ஒரு ராசிக்காரங்க, அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா நிறுத்தி வைக்கிறது ஒரு ராசிக்காரங்க, ஃபினிஷிங்கும் ஃபினிஷிங் வந்து ஒரு ராசிக்காரங்க. இப்படி நம்ம வேலைகளை பார்த்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இது எந்த துறைகளா இருந்தாலும் நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். அரசியல் துறையா இருந்தாலும் சரி, கலைத்துறை இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரியல் எஸ்டேட்டோ, ஒரு ஒரு பில்டிங் வேலைகளோ, இல்லை இண்டஸ்ட்ரியல், எந்த ஒர்க்கா இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம செய்து பார்க்கலாம். தொழிலா இருந்தாலும் சரி, ஒரு வேலையா இருந்தாலும் சரி. அதாவது சரலக்னம், சர ராசிகள் அப்படிங்கிறது, சரராசி அப்படிங்கிறது வந்து துவக்கம், ஆரம்பம், ஒரு ஆரம்பிக்கிறது. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, அதனுடைய வளர்ச்சி பாதை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஸ்பீடா இவங்க செய்வாங்க சரராசிக்காரங்க. அதே மாதிரி அந்த வளர்ச்சியை நோக்கியே தான் இருப்பாங்க. ஒரு ஆரம்பிச்சுட்டா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதுல அந்த வளர்ச்சியை நோக்கி மட்டுமே அவங்க எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால நிறுத்தணும், கீழே போகணுங்கிற அந்த எண்ணம் வராது. மேல் நோக்கி பயணம் மட்டுமே போயிட்டே இருப்பாங்க. அப்ஸ்லயே தான் இருப்பாங்க. யோசிக்க மாட்டாங்க. எத்தனை லாஸ் ஆனாலும் சரி, இல்லை ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி, மேலே போயிட்டு இருக்குங்கிற அந்த எண்ணம் தான் ஒரு அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. இது சரராசிக்காரங்க. சரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேசராசி, கடகராசி, துலா ராசி, மகர ராசி. இது வந்து சரராசின்னு பேர். இது ஆரம்பம், துவக்கம் அப்படிங்கக்கூடியது. வளர்ச்சி நிறுத்தவே மாட்டாங்க. அவங்களுடைய வளர்ச்சி பயணம் போயிட்டே இருக்கும். எந்த இடைஞ்சல் வந்தாலும் நிறுத்த மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா நிறுத்தக்கூடியவங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சு போனா இவங்க வந்து அதை ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ஒரு எச்சரிக்கை, அவங்களுக்கான ஒரு எச்சரிக்கையா ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. அதை நிறுத்தி அதை ஸ்டாண்டர்டா அதை அந்த கம்பெனி நடத்திட்டு வருவாங்க. அது ஸ்திரம்ங்கிறது. எதா இருந்தாலும், அரசியல் துறையா இருந்தாலும் சரி, கலைத்துறையா இருந்தாலும் சரி, எந்த துறைக்கு வேணாலும் இதை எடுத்துக்கலாம். அந்த ஸ்திரம் ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இது வந்து ஸ்திர ராசி அப்படிங்கிறது. உங்க ஒரு கடையோ ஒரு நிறுவனமோ வச்சிருப்பாங்க, ரொம்ப வருஷம் வச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் அடுத்த வளர்ச்சிக்கு போக மாட்டாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆனவனே அதை அப்படியே பக்குவமா வச்சு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நிர்வாகம் வந்து தெளிவா இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க. இவங்க நிர்வாகத்துல மட்டும் கரெக்டா இருந்தால் அதை ஸ்டாண்டர்டா பக்குவமா அந்த துறை வந்து கீழே விழாமையும் மேலையும் வளர்ச்சின்னா மேலே போனாலும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ஒரு எச்சரிக்கையான பதிவுலையும் அதை நிறுத்திடுவாங்க. அவங்க ஸ்டாண்டர்டா ஆன கம்பெனி நல்லா இருக்கு, எந்த துறையா இருந்தாலும் அது நல்லா இருக்கு, அதை தெளிவா வச்சுட்டு இருப்பாங்க. இப்படி இந்த ஸ்திர லக்னம், ஸ்திர ராசிக்காரங்களுடைய கேரக்டர் இருக்கும். அதனால அவங்க கிட்ட இந்த பொறுப்பை படைக்கிறது அவங்க வந்து நிறுத்தி வைக்கக்கூடியவங்க. ஒரு ஊர்ல ஒருத்தர் கடையோ நிறுவனமோ வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப வருஷம் வச்சிருப்பாங்க. ஒரு ஊர்லயே இருப்பாங்க. அவங்க அந்த இடத்தோட நேம் இதெல்லாம் வந்து அவங்க ஒரு செயல்பாடு எங்க கேட்டாலும் அந்த பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். 20 வருஷம் 30 வருஷமெல்லாம் வச்சிருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்படி இருந்தா அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டா அந்த இடத்த பாக்குறதுக்கு மட்டுமே இருப்பாங்க. ஆனா சரராசிக்காரங்க வளர்ச்சியை நோக்கி போவாங்க. இந்த இடம் இல்லை, அடுத்த இடம்னு அவங்க பிரான்ச்சஸ் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கக்கூடியவங்க. அவங்க கீழே விழுந்தாலும் ஒரு கட்டணம் ஆனாலும் சரி, இல்லை எல்லா பிரச்சனை வந்தாலும் சரி, போயிட்டே இருப்பாங்க. இப்படி அந்த கேரக்டர் உண்டாங்க. துவக்கம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அதே மாதிரி ஸ்டாண்டர்டா ஒன்று நிறுத்தணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா இவங்க கிட்ட ஒப்படைக்கணும். ஸ்திரராசி. உபயம் அப்படிங்கிறது ஃபினிஷிங் கொடுக்குறவங்க. இப்போ உபயம் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலயே உதாரணத்துக்கு சொல்ற, ஒரு இடம் வாங்குறோம், இல்லைன்னா அந்த இடத்த வச்சு நம்ம ஒரு பெரிய இடமா ஒன்று வாங்குறோம், அதனுடைய வளர்ச்சி ஒன்று இருக்கு. அதே மாதிரி அதே ஸ்டாண்டர்டா நிறுத்தி வச்சு அதிலிருந்து வருமானங்கள் ஈட்டுறதுக்கு ஒன்று இருக்கு. இன்னொன்று ஃபினிஷிங் பண்றது, விற்கவே முடியலன்னா அது வித்துறது. அந்த மாதிரி ஃபினிஷிங். இந்த ஃபினிஷிங் வந்து யாருக்கிட்ட கொடுக்கணும்? உபயராசி கிட்ட கொடுக்கணும். உபயராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இவங்க வந்து உபயராசிக்காரங்க. இந்த உபயராசிக்காரங்களுக்கு 2 தன்மையுமே இருக்கு. அதாவது ஆரம்பிக்கிற தன்மையுமே இருக்கு, ஃபினிஷிங் தன்மையுமே இருக்கு அவங்க கிட்ட. அதனால ஒரு இதை வந்து முடிக்கணும் அப்படின்னா முடிவு கட்டுறதுக்கு இந்த உபயராசிக்காரங்க கரெக்டா இருப்பாங்க. சில பேர் நிறுவனமே வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கும், வாஸ் அவுட் ஆயிடுவாங்க. வாஸ் அவுட் ஆகி வெளியில வந்துதான் அடுத்து ஆரம்பிப்பாங்க. அப்படி போயிடும் இந்த உபயராசிக்காரங்க. ஸ்திரராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், துன்பங்கள் எவ்வளவு அனுபவிப்பாங்க, ஆனா அதை விடவே மாட்டாங்க. அந்த இடம் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த இது வளர்ச்சி வர்ற வரைக்கும் அதை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். எந்த இதா இருந்தாலும், துறையில எது இருந்தாலும் எடுத்துக்கலாம், எந்த வேலையா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் எடுத்துக்கலாம். சரராசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்கும் வேறுபட்டவங்களா இருப்பாங்க. அவங்க ஒன்லி வளர்ச்சி மட்டும்தான். அவங்க மேல் நோக்கி போயிட்டே தான் இருக்கணும். கீழே எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பார்க்கவே மாட்டாங்க. அவங்க கீழே பார்க்கறதும் கிடையாது, நிறுத்துறதும் கிடையாது. இந்த சரராசிக்காரங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம், பல நிறுவனங்களை வந்து இயக்கக்கூடிய இதுல போயிட்டே இருப்பாங்க, நிறுத்த மாட்டாங்க. அதை ஒப்படைக்கிறது தகுந்தாற் போல அவங்க கம்பெனிக்கு ஒரு ஆள் ஸ்திரராசிக்கு ஆளால் அமைச்சுக்குவாங்க. அதை நிறுத்தி ஸ்டாண்டர்டா ஒரு ஒர்க்கை வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறத. இப்படி இந்த 3ஆ பிரிச்சு நம்ம, அதாவது ஒரு ஒரு ஆக்கம், ஒரு அழிக்கிறது ஒண்ணு,
ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறது ஒன்று. அது ஒரு வாழ்க்கை. அந்த சிறராசிக்காரங்கிறது ஸ்டாண்டர்டா வச்சுக்குவாங்க, நிர்வாகம். இப்படி மூணா பிரிச்சு என்ன துறையா இருந்தாலும் செய்துட்டா பிரச்சனைகள் வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா வராது, சமாளிச்சுக்கலாம். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பார்த்து பகிர்ந்து கொடுத்துட்டா இந்த பிரச்சனைகள் இருந்து வந்து பாத்தீங்கன்னா சமாளிச்சுக்கலாம். இதுதான் சரம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கிறது. இந்த பதிவு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.